ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே. பாருங்கள், இன்றைக்கி முட்டைக்கோஸ் நறுக்கியிருக்கேன், கேரட் நறுக்கியிருக்கேன், வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இன்றைக்கி சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மில்க் வச்சு தான் இந்த காய் பண்ண போகிறேன். ஸோ அது கடாயை ஆன் பண்ணிவிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், ஸோ இதை நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு லைட்டாக ஆனியன் சாஃப்டாகட்டும், ரொம்பவும் சாஃப்டாக தேவையில்லை. ஸோ லைட்டாக வதக்கிக்கலாம். டீ போட்டு வச்சுருக்கேன் சைடில், ஆனால் இன்னும் டீ கூட குடிக்கல மக்களே. ஸோ எஸ், இது போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட் அண்டு முட்டைக்கோஸ் தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஸ்ரீலங்கன் டைப் இது. மில்க் ஊற்றி வேணும்னா தேங்காய் பால் கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஒன்லி மில்க் தான் போட போகிறேன். தேங்காய் பால் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தேங்காய் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி மில்க் போட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ இது லைட்டாக கிளறிட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? ரொம்ப பெரிய மசாலாலாம் எதுவும் போட வேண்டாம். இதில் ரொம்ப சிம்பிள் தான் போடணும். பாருங்கள், இதுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் மக்களே போடணும், பவுட்ருலாம் இல்லை. ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இந்தியாவிலையுமே. ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. முட்டைக்கோசும் லைட்டாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு இப்போ போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாமா? ஆக்சுவலாக முட்டைக்கோசு, ஆனியனு, உப்பு இதிலேருந்தே தண்ணி நல்லா வந்துடும் பிரிஞ்சு. ஸோ அதுலேயே இது வேகணும். ஒரு பொட்டு நம்ம இதில் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம இன்றைக்கி மில்க் ஊற்றுறோம் இல்லையா? ஸோ அதுவே எனஃப் தான். ஸோ எஸ் மக்களே, நான் மூடி போட்டு கொஞ்சம் இதை வேக வச்சேன். ஸோ இப்போ இதில் நம்ம பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் மில்க்கு நம்ம இந்தியாவில் நார்மல் நம்ம டீ போடுற பால் தான் ஊற்றிக்கலாம். ஸோ மில்க் ஊற்றியாச்சு. இப்போது இந்த மில்கில் இது கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் மக்களே. இது நம்ம புளியானம், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புளியானத்துக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம், கிரேவின்னு வச்சுக்கலாம், இல்லை முட்டைக்கோஸ் பால் முட்டைக்கோஸ்னு வச்சுக்கலாம், முட்டைக்கோஸ் கேரட். ஓகேவா? ஸோ இப்போ மூடி போட்டு வேகட்டும் மக்களே. பாருங்கள் மக்களே, பால் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுப்பை அமர்த்திடலாம் மக்களே. நல்லா முட்டைக்கோஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லா வெந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. பால் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். ஸோ அவ்வளோதான் மக்களே. இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மில்க் வித் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல். ஓகேவா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த புளியானம் தான் நம்ம பண்ண போகிறோம், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புளியானம். அதுக்கு வேணுங்கிற வெங்காயம், பூண்டு 4 எடுத்திருக்கேன். வத்தல் நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி இருக்குல்ல, ஹோல் மல்லி, ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து இதை நம்ம இன்றைக்கி இடிச்சுக்க போகிறோம். ஸோ ஸ்பூனில் எடுத்தால் கொட்டும். ஸோ ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி, அப்புறம் ஹோல் பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம். ஓகேவா? 3 ஒவ்வொரு ஸ்பூன். மல்லி, சீரகம் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் உரப்பு ஈக்குவலைஸ் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். ஸோ இதை 3 இடிச்சுக்கலாம். இடிக்க முடியலன்னா லைட்டாக மிக்சியில் ஒரே ஒரு சுத்து மட்டும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டி அளவுக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி
இது இடித்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு இருக்குல்ல, நம்ம பூண்டை வந்து அதே மாதிரி இதிலே போட்டே சேர்த்து இடிச்சுக்கலாம். ஓகேவா? பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம வத்தல் இதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இடித்து எடுத்துக்கணும். ஓகேவா? இடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம இது தேங்காய் வந்து நம்ம முழு தேங்காய் இந்தியாவில் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி தேவையில்லை. தேங்காய் பவுடராகவே எடுத்துக்கலாம். ஓகே, வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பவுட்ரு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளியானத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் போட்டுட்டு இதில் வந்து லைட்டாக கொஞ்சோன்னு ஒரு கில்லு தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இதை போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இடித்ததெல்லாம் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இடித்த சீரகம், மல்லி, பெப்பர், பூண்டு, அதுக்கப்புறம் வத்தல் இதை அரைச்சதெல்லாம் இதில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு, நம்மளுக்கு ரசம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காயையும் கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். இதையும் நல்லா வந்து கையில் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கையில் பண்ணுறேன். ஓகேவா? கையில் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த புளி கரைச்சலையும் இதில் ஊற்ற வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து சிச்சிலாம் இல்லை, அம்மா கையில் இருக்க தண்ணி தான். போங்க சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சலையும் ஊற்றிக்கலாம் இதில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகேவா? புளி கரைச்சல், தேவையான அளவு உப்பு. ஸோ இதை நல்லா கொதிக்க விடலாம் மக்களை. இந்தியாவில் நம்ம ரசம் பண்ணால் கொதிக்க விட மாட்டோம், இது வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அருமை. பாருங்க மக்களே, சூப்பரான அருமையான புளி ரசம் ரெடி. பாருங்க கைஸ், சூப்பராக புளியானம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி புளியானம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள் மக்களே, நல்லா கொதிச்சிச்சு. ஒரு லைட்டாக கீழே செஞ்சிச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே அமர்த்திடலாம் கைஸ். சூப்பராக புளியானம் ரெடி. பாருங்கள் மக்களே, எல்லாம் வந்து புளியானம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக அடுக்கியாச்சு. கிச்சன் நீட்டாகிடுச்சு மக்களே. இப்படி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பெல் பண்ணி அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.